ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாட்டுக்கோழியை வச்சு நம்ம ரசம் பார்க்க போகிறோம். ரசம் அப்படின்னா இது ஒரு சூப்பாகவும் குடிக்கிற மாதிரி இருக்கும், சாதத்தோடு விட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மசாலாக்கள் நம்ம வீட்டிலே அரைச்சி இதை ரெடி பண்ண போகிறோம். இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாமே கையில் தான் சேர்க்குறேன், ஆனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போது இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கிடலாம். நம்ம அந்த முழு மல்லியாக இருக்கும் இல்லையா அது. இப்போது இதை நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுறலாம். இது கூடால ஒரு 3 வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன். இது நார்மலான காரம் இருக்கும். இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துடலாம். இது நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துடலாம். இது ரொம்ப கறி வறுத்துடக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு அதை மல்லியோட அந்த கலர் லைட்டாக மாறி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் இதை நம்ம எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். மறுபடியும் அதே கடாய் வச்சு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எந்த எண்ணெய்னாலும் விட்டுடலாம். நல்லெண்ணெய்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பெரிய பெரிய பூண்டு பல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 2-3 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக பொரிஞ்சு வரும், அதுக்காக. இப்போ இது ஓரளவுக்கு செவந்ததும் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் அதையும் இதில் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக வதங்க தான் செய்யும். நான் அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுடலாம். இப்போ 2 பிளேட்டில் அந்த வெங்காயம் வதக்குனது, அந்த மிளகு எல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதையெல்லாம் ஆற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம சூப்பர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன், வாசனைக்காக தான். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு அன்னாசி பூ இருக்கு இல்லையா, அது ஒரு 2-3 பீஸ் மாதிரி சின்ன சின்னதாக அப்படி உடச்சி சேர்த்துருக்கேன். 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். அதுக்கப்புறமா நம்ம அந்த பிரிஞ்சி இலை இருக்குது பாருங்கள், அதை ஒரு சின்ன இலை 2-3 கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாலா சேர்த்தா மட்டும் போதும். நம்ம நார்மலாக இறைச்சி குழம்புக்கு, பிரியாணிக்கெல்லாம் போடுற மாதிரி கொஞ்சம் நிறைய பைசஸ் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சின்ன மைல்டாக இருக்கும். வாசம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு, கறிவேப்பிலை இருந்தது இல்லையா, அது 2மே சேர்ந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்க்கணும். தக்காளி நல்லா ஒரு சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு தான் அந்த சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சிக்கனாட்டு வாங்கினதில் அந்த கால் பகுதி, இந்த நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த மசாலாக்கள் எல்லாம் சரியாக இருந்தது. இப்போ அந்த மசாலாவை நம்ம வறுத்து அரை வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சதுக்கப்புறமா அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு அதில் இந்த கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ நம்ம முழுசாக ஒரு சிக்கன் வாங்கினோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நல்லா சதப்பகுதியாக இருக்கிறதெல்லாம் கிரேவிக்கு எடுத்துகிட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் எலும்புகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரசம், சூப் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலாக்கள், அதையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நிறைய தண்ணி விட்டு அலசி இதில் ஊற்றிடலாம். இந்த 1/4 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய சிக்கனுக்கு இந்த மசாலாக்கள், அது இல்லாமல் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன், சரியாக இருந்தது. இப்போது நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம தேவையான உப்பையும் சேர்த்துடணும். இப்போ நான் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்திலே வச்சு வேக வச்சேன் அப்படின்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். அது இல்லாமல் நம்ம பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழிங்கிறது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும்.
அதனால நான் இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிவிட போகிறேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5, 6 விசிலுக்கும் மேலேயே வைங்க. அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பஞ்சு போல் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கேன். இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். நம்ம குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கோ மேலே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அது நல்லது. ஏன்னா அந்த எலும்புகளில் உள்ளது எல்லாமே வந்து அந்த ரசத்தில் வந்து இறங்கிரும். அதுக்காக தான். நம்ம வந்து ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணியிருந்தோம். அதனால் சிக்கன்லேயே கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் இருக்க தான் செஞ்சது. இப்போ இதில் கொஞ்சம் கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே குக்கரில் மாற்றிட்டேன். குக்கரில் வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் 6 விசில் வரைக்கும் வைக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள் விசில் எல்லாம் இறங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக நம்ம உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு இந்த டைமில் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை வந்து தூவிடுவோம். நீங்கள் இப்படியே சூப்பாக குடிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும்னா கொஞ்சமாக மேலாட்டில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துடுங்க. உப்பு வந்து ஒரு 3/4 உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பாட்டில் விட்டு சாப்பிட்றதா இருந்தால் உப்பு சூடாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.